நினைச்சோம். ஆனா பிரசவ டாக்டரை கண்டிப்பா பார்க்கணுமா. ஆனா நாங்க பார்க்காம உடஞ்சி பனிக்கூட உடஞ்சி குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லாங்க. அது வேற எனக்கு ரொம்ப அது படிச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க என்ன அது ரெண்டாவது டைம் பார்த்தா அவங்களுக்கும் 1000 டென்ஷன் இருக்கும். அவங்களும் 1000 பேர் பாக்குறாங்க. இருந்தாலுமே பேசுறேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படிதான் ஹாய்ங்க, பாருங்க தொண்டையில என்னன்னு பாத்தீங்களா, சுண்ணாம்பு வச்சிருக்காங்க. சளி ஓரா இருக்குன்னு சுண்ணாம்பு வச்சிருக்காங்க. எங்க பாட்டி வந்தாங்களா, அவங்க வச்சு விட்டாங்க சுண்ணாம்பு. அதான் நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நாங்க வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்களா. அதுக்கு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே இந்த வாட்டி வெயிட் செக் பண்ணிக்கலாம், பிளட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம், என்ன நார்மலா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது நான் கமெண்ட் எடுத்து போட முடியல, ஏன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். வெயிட்லாம் வந்து எவ்வளவு இருந்தது, 60 இருக்குங்க. போன டைம் வந்து 56 இருந்தது. அப்போ 4 கிலோ கரெக்டாக 60 மேனேஜ் ஆகி வந்திருக்கா. ஒரு 3-4 கிலோ கம்மியாக இருக்கா. அது இந்த இதில் கொஞ்சம் மேனேஜ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். நேற்றே பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டோம். காலைல 8:50 உள்ள போயிட்டு 11 மணிக்குள்ள எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்காக நாங்கள் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நர்ஸுக்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீ 3 மணிக்கு மேலே தான் ரிசல்ட் தருவோம், அதுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு எல்லாரும் நோட்டி வாங்கி வச்சிட்டாங்க போல. நாங்கள் அதே மாதிரி எங்கள் அக்கா வீட்டில் போய் வெயிட் பண்ணிட்டு ஏகநாதர் கோயிலில் உட்காந்து படாத பாடுபட்டு, ஏன்னா ஏற்கனவே ரொம்ப முடியல, உடம்பு சரியில்லை, எல்லாமே பண்ணிட்டு திரும்ப நாங்கள் என்ன பண்ணோம், 3 மணிக்கு போய் பார்த்தா அங்கே டாக்டர் இல்லைங்க. அதுவும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துருக்கலாம் 3 மணி. முடியாது, சத்தியமா முடியாது. நானே சாப்பிட அந்த இடத்துல படாவசப்பட்டேன். 11 மணிக்குள்ளேயே எல்லா டெஸ்ட்டுமே கம்ப்ளீட்டா வயிறு செக் பண்றது, ஹார்ட் பீட் எல்லாமே 11 மணிக்குள்ளேயே முடிச்சிட்டோம் பிளட்டு. ஆனா இந்த ரிசல்ட் அவங்க பேச்சை கேட்டு நான் வந்தனால இப்ப வந்து திரும்ப போறது பிரச்சனை இல்ல. இப்ப நார்மலா இருந்தா போகலாம். உடம்பு சரியில்லை, ஏற்கனவே காலை வலின்றா. நம்ம எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல சொன்னாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது பேராசிட்டமால் போட அது பண்ணி விட்டுறாங்க. சரி, அவங்களும் வேற எதுவும் பண்ண முடியாது, அதான் அவங்க இருக்கிறது தான் கொடுப்பாங்க மெடிசனும். அது அலைய விட்டுட்டு இருக்காங்களா, அதனால இப்ப என்ன சொல்றோம், புலம்புறாப்படுத்திட்டு நம்மகிட்ட கையில பணமும் இல்ல, ரெண்டாவது அலைய முடியல உடம்புல. இங்கிருந்து 20-22 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வரணும் போது யோசிச்சு பாருங்களா. திடீர்னு அந்த டிராவலிங் டைம் இருக்குல்ல, அந்த அது டெலிவரி டேட் இன்னும் 15 நாள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி 17ஆம் தேதி தான் இருக்கு அடுத்த மாசம். இருந்தாலுமே எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு பெயின் வரலாம், வலி வந்து ஏதாவது ஆச்சுன்னா என்னால சமாளிக்க முடியாது. அதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்க உள்ள அட்டெண்டர் கூட போக முடியாது. ஒரு சிங்கிளா அவங்க பிரெக்னன்ட் லேடி மட்டும் தான் இருக்கலாம் அட்மிட் பண்ணிட்டோம்னா. அதனாலதான் எனக்கு பயமே. போயிட்டு வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு நாங்க திரும்ப வந்து போகணும். சிவா ஸ்கூல் கெட்டு போச்சு 1 வாரமா. இதனாலே அவன் தனியாக ஸ்கூல் போயிட்டு தான் இங்கே கூட்டுறதுக்கு ஆள் இல்லை. வேற யாராவது கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான், வேன் உள்ளே தான் நிற்பான். எங்க அம்மா கிடையாது, நீ நான் வர முடியாது போ அப்படின்னு சண்டை போடுவான். ஏற்கனவே அந்த மாதிரி சம்பவம் இப்போ நடந்தது. ஃபீஸும் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறோம். நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்ன பண்ண போறோம் தெரியலங்க. ஆனா உண்மையே சத்தியமா சொல்றேன், போன வாட்டிலாம் நான் இல்லை. டெலிவரி ஆனப்ப எங்க 2 பேரும் அடிப்படி சண்டை வந்துட்டு இருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க மாமியார் பாத்துட்டாங்க எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் டெலிவரி அவங்க தான் பாக்கணுன்றதுனால அவங்க பாத்துட்டாங்க. நான் கூட எங்கேயுமே அலையில. அப்ப எவ்வளவு அலைஞ்சிருப்பாங்கன்னு நான் இப்பதான் யோசிக்கிறேன். அலைஞ்சது மட்டும் இல்லாம எத்தனை பேர் திட்டிருப்பாங்கிறத நான் யோசிக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்தாலே ஒரு நாயோட கேவலமா தெரியுது என்னமோ தெரியல. நான் இதெல்லாம் பேசுறேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. திட்டுறாங்க, ஏன் உனக்கு என்ன வந்த, இதுக்கு வந்த போ அப்படிங்கிறாங்க. என்னமோ நாயை விரட்டுற மாதிரி எல்லாத்துலயும் பண்றது. இதெல்லாம் பார்க்க பயமா இருக்குங்க சத்தியமா. நம்ம 2வது குழந்தை ஏன்டா பெத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிரைவேட்டுக்கு போகலாம், நம்ம மயில் வேணாம் அப்படின்னு போகலாம். நம்ம இருந்தாலும் ஒர்த்து இல்லை. எப்படா கவர்மெண்ட்ல காசு போடுவாங்க, குழந்தை பெற்ற பணம் ஏறுது அப்படின்றத பார்த்துட்டு உட்காந்துருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம ஃபேமிலி இருக்கு. 2வது குழந்தையும் பெற்றே ஆகணும். எது தெரியல, யதார்த்தமா இதெல்லாம் வந்து 5 வருஷமா குழந்தை இல்லாம திடீர்னு இந்த குழந்தை இருந்ததா. நாங்க என்ன இதுக்கு மேல ஒரு எங்களுக்கு குழந்தைய இல்லாம போனாலும் போலான்ற மாதிரி எங்க மாமியார் இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. 2வது குழந்தை பெற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா கடைசியில பாவம் புள்ள ரொம்ப அவசரப்படுறாங்க. இவன் மட்டும் இல்ல, பொதுவா பிரெக்னெண்டா இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்து இப்ப என்ன நினைச்சேன்னா, அங்க நர்ஸ பார்த்துட்டோம், எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம், அதுவே போதும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பிரசவ டாக்டரை கண்டிப்பா பார்க்கணுமா. ஆனா நாங்க பார்க்காம வந்துட்டோம். அவங்க இல்ல அந்த டைமுக்கு. இருந்தாலும் நான் என்ன நினைச்சேன்னா, ஹாஸ்பிட்டல் ரெண்டாவதுங்க யார்கிட்டயும் ஒரு போல்ட்டா பேச மாட்டான், என்கிட்ட மட்டும்தான். இப்ப வர சொல்றீங்களா, என்ன எப்ப தர பாக்கணும். ரொம்ப கூட்டங்க லேப்ல. அது ஒன்றும் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு மட்டும் அந்த லேப் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாருமே நிக்கிறாங்க. பிரெக்னன்ட் லேடிஸ் மத்தவங்க எல்லாருமே பிளட் டெஸ்ட் கொடுக்கணும். அது 2வது டைம் பார்த்தா அவங்களுக்கும் 1000 டென்ஷன் இருக்கும். அவங்களும் 1000 பேர் பாக்குறாங்க. இருந்தாலுமே இப்போ வந்து நம்ம திரும்ப போகணும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு அதை விட தூரமா இருக்குங்க. போயிட்டு அங்கேயே அட்மிட் ஆயிட்டாலும் பரவாயில்ல, அப்படியே எங்க நம்ம வெளில ரோட்டுல படுத்துட்டு போட்டிதான். எங்க நர்ஸாகிட்ட இன்னைக்கு காலையில தான் போன் அடிச்சுக்க, கண்டிப்பா போகணுமா, போய் தான் ஆகணும், பிரசவ டாக்டர்கிட்ட பார்க்காம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் யாரையும் குறை சொல்ல வரலங்க. ஒரு சின்ன அலட்சியம் வந்து
அது ஒருத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பே ஏற்படுது. நான் இந்த முன்னெல்லாம் போனதே கிடையாது, சிவாவுக்கு மாசமா இருந்தப்பெல்லாம் போனதே கிடையாது. அப்போ போயிருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷத்துல நான் இப்பதான் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லே போயிருக்கேன். ஒண்ணுமே தெரியல அந்த ஹாஸ்பிட்டல்ல. ஐயோ, அதனால அதுவும் இல்லாம அங்க உட்கார்றதுக்கு இடம் இல்ல. ஆமா, ஏன்னா உட்கார முடியாது. எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு குழந்தைகள் பாக்குறாங்க, இந்த சைடு ஆண்கள் எலும்பு பிரிவு, இந்தாண்ட மகப்பேறு பிரிவு, முன்னாடி பாத்தீங்கன்னா பிரசவாடை, கண் சிகிச்சை, எங்கேயுமே உட்கார கிடையாது. உட்காந்தா படிக்கட்டுல உட்காரலாம், வயிற்று ரூம் எல்லாம் எதுவும் கிடையாது. மேல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான வார்டு, அங்க வந்து உட்காந்து சாப்பிட முடியாது, படிக்கட்டுல உட்கார விட மாட்டாங்க. அது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். அட்டெண்டர் கூட அங்க போயிட்டு கீழே தரையில எல்லாம் தரையிலாம் உட்காரவே முடியாது உண்மையா யாராலும். ஏன்னா அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேலையும் நடந்துட்டு இருக்கா, அதனாலே அங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம போற மக்கள் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், அங்க எச்ச தூக்குறது, இங்க எச்ச தூக்குறது, அங்க தூக்கி போறது. நம்ம போல வர்றப்பங்க நிறைய பேர் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்லாத, நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஜிஹெச் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் இது இல்ல. இப்ப வந்து 2 டைம் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நர்ஸக்கா. உண்மையா காலங்காத்தான் நேத்து நைட்டே போன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கே போயிருப்போம். சிவாவை ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு அவனை அனுப்பி வச்சு அந்த டைமுக்கு அதுக்குள்ள நம்ம வந்துட முடியாது வேற. அதனால எனக்கு உண்மையா தலை சுத்துதுங்க. ஆனா கண்டிப்பா அவங்கள போய் பார்த்தே ஆகணுமா. ஆமா, அது நமக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல. நம்ம வெயிட் அதுவும் இல்லாம இதுல எல்லாம் தெரியாதுங்க. வெயிட் தெரியும், இந்த இட மெஷின்ல தெரியும். ஆனா குழந்தை வெயிட் தனியா எப்படின்னு பிரிச்சுலாம் ஸ்கேனுக்கு போனாதான். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க 300 ஸ்டார்டிங்ல அந்த வெயிட் எனக்கு தெரியும். இப்ப திரும்ப ஸ்கேன் பண்ணாதான் இப்ப எவ்வளவு குழந்தை வெயிட் இருக்கு அப்படிங்கறது தெரியும். இந்த மாசம் இருக்க அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த கரெக்டான வெயிட், டெலிவரிக்கு கரெக்டான வெயிட்டா இல்லையான்னு இப்ப போறப்பதான் சொல்லுவாங்க. இதுதான் அதுவும் இல்லாம கடைசி ஸ்கேன். இதுக்கப்புறம் ஸ்கேன் இல்ல, இதுக்கப்புறம் டைரக்டா டெலிவரிக்கு தான் போயிடுவாங்க. அவரை பெட்ல தங்க சொல்லி பாக்கலாம். ஆனா என்ன ஒண்ணும் புரியல. இப்போ இந்த போன டைம்ல ஒண்ணும் தெரியல. இந்த டைம் ஏதோ புதுசா ஃபர்ஸ்ட் டெலிவரி பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னை விட புள்ளாக்கி தான் இன்னும் ரொம்ப பயம் அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அலையிறது போறதாங்க இருக்கிறது, யாரு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்தோட. இவன் வந்து என்ன மாதிரி கேரக்டர், அதிகமா யார்கிட்டும் பேச மாட்டா. ஒருத்தவங்க முகம் காமிச்சாலும் மனசு ஒரு மாதிரி உடனே ஹர்ட் ஆயிடுவான், அந்த மாதிரி கேரக்டர். அதுதான் பிரச்சனை. என்னதான் பண்றதோ தெரியலங்க. கூடயே யாரும் அலௌடு கிடையாது, நிக்க முடியல. சரி, காலு ரொம்ப குடையுதாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப காலையிலே சொல்றா மூச்சோட சிரமமா இருக்குன்னு சொல்றா. இதெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்றீங்கன்னா இங்க வந்து என்கிட்ட சொல்லி யாராவது வந்தா ஒரு மயக்கமே வந்தாலும் பிடிக்கிறதுக்கு இதா இருக்கும்லங்க, அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. எனக்குன்னா பயம். அது ஏன் என்னன்னு தெரியல. கொரோனா டைம்ல இருந்து இந்த ரூல்ஸ் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனா எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டெண்டர் கூட இருக்கலாம், பாத்துக்கலாம், ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். டெலிவரி டைம்ல மட்டும் வெளியில தங்கிக்கணும், இதை கேட்டா மட்டும் உள்ள போய் டெலிவரி பண்ணி வாங்கி கொடுத்துட்டு வரணுங்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஏதாவது மாறிடுச்சு போல. மெயினா இந்த வீடியோல என்னன்னா, திரும்ப எங்களை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆனா திரும்ப பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். ஆனா பிளட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் எடுக்க சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லிடுவேன், அக்கா இப்ப முந்தானேத்து தாக்கா வந்தேன், ஏங்க என் உடம்புல ரத்தத்தையே எடுத்து எடுத்து பார்த்தா அதுல என்ன இருக்கு, அப்புறம் என் பிளட் லெவலே கொஞ்சமா தான் இருப்பாங்க. ஊசி எடுத்து அப்படியே குத்துறாங்க, அது ஃபுல்லா ரத்தம் வருது. அதனால வர வர இவ்வளவு தற்கொலை ஆயிட்டு அவ்வளவு எல்லாம் எடுக்க மாட்டாங்க, தெரியும் குறிப்பிட்ட எல்லாம் எடுக்கணும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பிளட் எல்லாம் எப்படியும் லைட்டா குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா போன டைம்ல வந்து இந்த டைம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. நம்ம கமாண்ட்ல வர ஒருத்தவங்க கமாண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு இது மாதிரி தான் இருந்துதான். திடீர்னு பார்த்தா வெயிட் லாஸ் ஆச்சா, குழந்தை வெயிட் குறைஞ்சி பனிக்கூட உடஞ்சி குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. அது வேற எனக்கு ரொம்ப, அது படிச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க என்ன ரீப்ளே பண்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா அடிக்கடி அததான் நோட் பண்ண சொல்லுவாங்க, எப்போ உடம்பு சரியில்லை அசைவம் இருக்கா அசைவம் இருக்கா. நான் மெயினா எனக்கு எவ்வளவுதான் உடம்பு சரியில்லைனாலும் நான் அதை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது ஒரு நிமிஷம் இல்லைன்னா எனக்கு பயந்துருவேன். நான் எப்பவுமே அதுல மட்டும் கவனம் கரெக்டா செலுத்திக்கிட்டு இருப்பேன். அது கரெக்டா இருக்குதா, அசைவெல்லாம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அதுதான் மெயினேங்க. என்ன பாத்தீங்க, நாளைக்கு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு, நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போவோம். நாளைக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தெளிவான நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு பாருங்களேன். உண்மை திரும்ப நாளைக்கு அன்னைக்கு வாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா. அவரு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் வந்தாரு, அவரு அங்க பாக்க வந்தாரு. அவர் எதாச்சும் பார்த்தாரு, என்னடா வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு போதுரா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவரு பிரைவேட்டுக்கு போயிட்டாரு, இங்க செட் ஆகல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா இது இல்லை போல. ரெண்டாவது அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்காட்டு, கிரிட்டிக்கலா இருக்காட்டு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, சேஃபா இருக்கணும் பிரைவேட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல பிரைவேட் பார்க்க போயிட்டாரு.
நம்ம அந்த அளவுக்கு போக முடியாதுங்க. ஒருத்தர் என்கிட்ட காசு இல்லை. அவங்க எப்படியும் ₹1 மேலே ஆகும், இல்லை 50 ரூபா ஆனாலும் ஆகும். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. டெலிவரி முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரைவேட்டில் தான் கவர்மெண்ட்டில் தான் பார்க்கணும். ஒன்று இங்கே பார்க்கணும், இல்லை மாமியார் வீட்டில் பார்க்கணும். மோஸ்ட்லி இங்கே பார்க்க மாட்டேன், மாமியார் வீட்டுக்கு தான் போவேன். தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நம்ம பார்க்கலாம்ல, ரூல்ஸ் இருக்குல்ல, அதனால் அங்கே போகிறேன். ஏன்னா நம்ம விடியல் ஆட்சி ஸ்டாலின் வேறு சொல்லியிருக்காரு, இப்போ ஒரே கார்டு ஒரே நாடு அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டு கொடுத்தாரு. அதுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க, போனால் தர மாட்டாங்க. இந்த 4 நம்பர் கடையிலேருந்து 5 நம்பர் கடைக்கு போனாலே அங்கே அரிசி தர மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் நடக்குது இங்கே எல்லாமே. இந்த இதுலேருந்து அந்த இதுக்கு போனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உண்மையாவே சுண்ணாம்பு தடவை சளி போகுமா என்னன்னு சொல்லுங்க. ஆனா ஒன்றும் போகுது, வெளியில தான் புண்ணாகும். எங்க பாட்டி வந்து எப்ப சளி பிடிச்சாலும் தொண்டையில தடவி வைப்பாங்க. கால் வலிக்கு கால் ஃபுல்லா சுண்ணாம்பு தடவி வைப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை, அதனால அவங்க தடவி விட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால இந்த வீடியோல நான் நிறைய குறை சொல்றேன்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் நடக்கிறத சொல்றேன். இதான் நடந்துட்டு இருக்கு, இதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது. எனக்குன்னு சொல்ல பொதுமக்கள் மொத்தமாவே இது மாதிரிதான் பாதிக்கப்படுறாங்க. அன்னைக்கு வந்து நிறைய பேர் போயிருப்பாங்க, என்ன போலவே போயிட்டு 3 மணிக்கு வந்திருப்பாங்க. டாக்டர் இல்லைன்னு சொல்லி அவங்களும் திரும்ப கட்டாயம் என்ன போலவே இப்ப நாளைக்கு வேற சில தற்கொலையா இருந்தா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, டென்ஷன் ஆகி போய் சண்டை வளர்த்தணும் உடனே. எப்படி நீ சொன்ன உன்னால்தான் போச்சு அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. ஏற்கனவே ஜிஹெச் அடிதடி ஆகி பெரிய பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இங்க இல்ல, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, காட்டுமன்னாருக்குள்ள நடந்திருக்கு, எல்லா இடத்துலயும் ஜிஹெச் அடிச்சுன்னு வச்சு உரைச்சி அது மாதிரிலாம் இருக்கு. அப்ப என்ன பண்ணா, அவங்க வந்து புரியாதவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி இருக்குப்பா, கூட்டமா இருக்கு, நீ போயிட்டு இத்தனை மணிக்குள்ள வா, நீ பாத்துடலாம். அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க ஒர்க் ப்ரெஷர்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, வரவங்க போறவங்க எல்லாம் திட்டிட்டு கோவை சார் மாதிரி அது மாதிரிலாம் நடக்குது. என்னையும் ஃபர்ஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணாங்க. எதுக்கு நீ இப்ப சும்மா உள்ள வர, என்ன பண்ண போறோம்னா, நான் என்ன போய் பிரசமா பார்க்க போறேன், உள்ள என் முன்னாடி இருக்கு, நான் உள்ள வந்து கூட நிக்க போறேன். நின்னா எனக்கு அதான் அவளுக்கு ஒரு தைரியமா கையை பிடிச்சிப்பா அது மாதிரி. ஆனா பிரைவேட்ல அலோவ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா பொண்ணுக்கு ஒரு தைரியமா இருக்கும். அந்த பொண்ணு என்ன கஷ்டப்படுது அது மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாயில வந்தெல்லாம் கேட்பாங்க, உனக்கு இப்ப பழிக்குது, அது பண்ணும்போது தெரியலையா, இப்ப வலிக்குதா அப்படி போட்டு நிண்டி கீழ்ச்சி எடுத்துடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்லிதான் எனக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க போறாங்கன்னு ரொம்ப ஆபாசமா பேசுவாங்களாம். ஆனா இப்ப மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்ன இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க மாதிரி இருந்தாங்க. இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. பார்க்கும்போது வேலை செய்யும்போது கொஞ்சம் நல்லா டீசென்ட் எல்லாம் பேசுறாங்க. ஆமா நல்லா பேசுறாங்க. தம்பி அங்க போங்க, அந்த பிளாக் போங்க, அந்த மாதிரி நல்லா பேசுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப இருந்தவங்க எல்லாம் ஒரு கவர்மெண்ட்ல சம்பளம் கம்மியா போட்டாங்களா இல்ல கான்ட்ராக்ட்ல வேலைக்கு எடுத்தாங்க தெரியல, அதனால அவங்க கோவப்பட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேலை போட்டுருக்காங்க. ஸ்டாலின் ஏதோ கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்காரு. இப்ப 10வது வேற இங்க ஜிஹெச் பெருசா கட்டிட்டு இருக்காங்க. ஆமா டே லிப்டோட கட்டுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருசா கட்டிட்டு இருக்காங்க. நானும் அதுக்கு 2 நாள் வேலைக்கும் போனேன். ஆமா அதனால சொல்றேன். சரி வீடியோ வந்து நான் சொல்ல வந்த விஷயமே ஷார்ட்டா சொல்ல வந்தேன். என் மனசுக்குள்ள இவ்வளவு புழுங்கி கிடந்தது எல்லாத்தையும் இந்த வீடியோல கொட்டிட்டேங்க. இது எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் நடந்திருக்கும். அப்படி உண்மையிலே நடந்திருந்தா கமெண்ட்ல போடுங்க, எஸ் மட்டும் போடுங்க. எவ்வளவு பேர் எத்தனை இடத்துல இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்க, அலைஞ்சிருக்கீங்க. மறுநாள் உண்மையாவே அது எப்படிங்க. அதுவும் இல்லாம அலையிறது பிரச்சனை இல்லம்மா, எனக்கு வண்டியில இப்ப என்னன்னு தெரியல, ஒரு பிடிக்கும். இப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுங்க. வண்டியில போக அந்த மேகத்தடெல்லாம் ஏத்தும் போது ஏதாவது பனிக்கூடம் உடஞ்சிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே போன டைமும் அப்படிதான் ஆச்சு. பனிக்கூடம் உடஞ்சுதான் பாத்ரூம்ல குழந்தை பட்டாங்க. டக்குன்னு தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நல்ல வேலை எங்க சின்ன மாமியார் இருந்தாங்க, பெரிய அதாவது இவங்க பெரியமா வேணும் ஒருத்தவங்க, அவங்கலாம் கூட இருந்து அந்த டைம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இந்த டைம்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா நிறைய பேர் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா நானே தனி கட்டு ராஜா மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவ்வளவு நானும் தான் அப்படியே ஏதாவது போறது ஓட்டிட்டு இருக்கோம். அங்க போய் எது நடந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது சமாளிச்சிருவோம். இங்க எங்களால எதையும் சமாளிக்க. நாளைக்கு கண்டிப்பா சொல்றாங்க, நாளைக்காவது என்ன சொல்றாங்க அப்படின்னு. நாளைக்கே தெளிவா வீடியோ போடுறாங்க. நாளைக்கு இங்க இருந்து போறதுல இருந்து விளாக் அழகா ஷூட் பண்ணி முடிஞ்சா உள்ளேயுமே ஷூட் பண்ணிடுறேன். யாராவது திட்டினா கூட அதையுமே நான் எடுத்து போட்டு விட்டுருவேன். ஆமா கண்டிப்பா நாளைக்கு. ஏன்னா நமக்கு ஒரு 4000 பேர் 5000 பேர் பாக்குறீங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லயே உங்ககிட்ட காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அது இன்னொரு ரூல்ஸ், கவர்மெண்ட்ல வீடியோ எடுக்க கூடாது. நம்ம ஒன்னும் பிரசவ அறையை போய் வீடியோ எடுக்கல. பொண்ணுங்க இருக்கிற இடத்துல நம்ம சும்மா நம்மளே கூட எடுக்கக்கூடாது ரூல்ஸ் போடுறாங்க. மேல அரசு மருத்துவமனை இருந்தா அதை எடுக்கக்கூடாது. என்ன ரூல்ஸ், எதுக்கு இப்படிலாம் அந்த சட்டத்துல இடம் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. கண்டிப்பா எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோ. நான் நிறைய நினைப்பேங்க, நிறைய என்ன சுத்தி நிறைய நடக்கும், இதெல்லாம் நம்ம எடுத்து தெரியப்படுத்தலாம். இது வேற நம்மள வந்து போட்டு தள்ளி விட்டோம்னா அரசியல்வாதி அப்படின்னு யோசிப்பேன். சரி மைதா போச்சு, அதை மீறி நம்ம எடுக்கணும்னு யோசிச்சாலும் நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நம்ம புள்ள உண்டு நம்ம குட்டை உண்டு போகணும் அப்படி வந்துடுறேன். நம்ம இன்னும் சோசியலிஸ்ட் ஆகல, சமூகவாதியா மாறுறதா இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். நமக்கு சோத்து கோயில் இல்லாம சுத்தி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையாக்கும் மாதிரி அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அப்படிதான் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். மற்றபடி நான் வந்து இப்போ ரெகுலராக வீடியோ போட்டாகணும். அதுக்கு உங்களோட நான் இப்போ சம்பாதிக்க உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா டெய்லி டைமில் கொஞ்சம் அமௌண்ட் வரும் யூடியூப்ல, அதை எடுத்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையை சொல்லிடணும்ல உங்கள்கிட்ட. நான் மற்றபடி பண்ண பேச மாட்டேன். ஆமாம்
இல்ல அதுக்கு காசு நோக்கமே காசு தான். காசு இல்லைன்னா அங்க யாருமே வீடியோ போட மாட்டாங்க. எல்லாத்தையும் ஊத்தி மட்டும் அவங்க குழப்ப வைப்பாங்க. மிஞ்சி போனா பிசினஸுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷனுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இல்லைன்னா வச்சுக்க நேபாள் மாதிரி மொத்தமா பிடிச்சி எல்லாத்தையும் பேன் பண்ணி அவனை நாட்டை கொளுத்திட்டு இருக்கானுங்க பாருங்க. நேபாளில் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அடிதடி தான். ஏற்கனவே இருந்த அங்க இருந்த பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃபையும் கொளுத்தி விட்டானோ, அங்க போய் வீட்டையும் கொளுத்திருக்காங்க. எல்லாமே நெப்போ கிட்னு இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த ஹேஷ்டேக்லாம். ஏமா மொத்தமா 26 ஆப் பேன் பண்ணிட்டாங்க. யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி வாட்ஸ்அப் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. இது இல்லாம எதுக்கு இருக்கு செல்லு? எதுக்கு இன்னும் 30 வருஷம் பின்னோக்கி போன சமம் பட்டன் போனை வச்சு சுத்தலாம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, 2K ஃபுல்லா ரொம்ப வெறியாகி போயிட்டு அவ்வளவு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. மொத்தமா அவங்க வந்து இன்னும் விடுற மாதிரி இல்ல. அங்க இருக்க ஆப்ஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுமா? அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாதான் அவங்க ஆப்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ணலாம். பாருங்க எத்தனை பேரோட வாழ்க்கை அங்க வீணா போச்சு. இந்த கிரியேட்டர்ஸ் போச்சு, பிசினஸ் பாதிச்சிருக்கும், எல்லாமே போச்சு. அதனால தான் நடந்து. சரி விடுங்க, நமக்கே அந்த ஸ்டேட் ப்ராப்ளம், நம்ம ஸ்டேட்ல நம்மளால பார்க்க முடியல. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்ங்க.